ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதில் ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோரியிலேருந்து கீழே கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு விடை எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பேராகிராஃப்லேயே தான் இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து எழுதினீங்கனாலே போதுமானது. ஸோ படிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இது எந்த ஸ்டாண்டர்ட்? இது 6th ஸ்டாண்டர்ட் 3rd லெசன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இது கிரேட் லெவல் ஒர்க் புக்கில் இருக்குது. ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். த ஸ்டோரி, ரீட் த ஸ்டோரி அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். நான் இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணுறேன், என்ன கதைன்றது உங்களுக்கே ஞாபகம் வந்துடும். One day a fox was very hungry. He went in search of some food. He searched everywhere but couldn't find anything that he could eat. Finally, he went into a vineyard. He saw some bunches of grapes hanging from the vines. He tried to reach them, but they were too high. The fox jumped high in the air. As he jumped, he opened his mouth to catch the grapes, but he missed. The fox tried again and again, but kept failing. Finally, the fox decided it was time to give up and go home. While he walked away, he muttered, "I am sure the grapes must be sour anyway." ஸோ இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா ஆல்ரெடி நோன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஏற்கனவே தெரியும்னு கூட தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சார் கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன அப்படின்னா ஃபாக்ஸ் ஒன்று இருந்தது, ஒரு ஃபாக்ஸ் இருந்தது, நரி இருந்தது. அது என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப பசியோடு இருந்தது. அது சுற்றுமுற்றும் எல்லா இடத்துலையும் சாப்பிட்றதுக்கு தேடி பார்த்தது, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு. கடைசியாக ஒரு திராட்சை தோட்டத்தில் அதுக்கு ஒரு பஞ்சஸ் ஆஃப் கிரேப்ஸ்லாம் தொங்கிக்கின்னு இருந்தது. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பறிக்க முயற்சி செஞ்சது. அதுக்கு ஹைட் அதிகமாக இருந்தது அந்த திராட்சைகள்லாம். அப்புறம் ஜம்ப் பண்ணி பார்த்தது, அதனால் சாப்பிட முடியல. அது கெட்டவே இல்லை. திருப்பி அது முயற்சி செஞ்சோம், அது கிடைக்கல. கடைசியாக என்ன சொல்லிட்டு போயிடுச்சு, மனசை தேத்திக்கிட்டு இந்த பழங்கள் புளிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுச்சு. ஓகேவா? இதில் இருந்து கேள்விகள் கேட்குறாங்க. Give a suitable title for the story. இதுக்கு ஏதாவது ஒரு டைட்டில் நம்ம இஷ்டப்பட்டதை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாக்ஸ் அண்ட் வைன்யார்டு அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஸோ இந்த தலைப்பை தவிர வேறு ஏதாவது கொடுத்தா மார்க் குறைப்பாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. Did the fox eat the grapes? அது பழங்களை சாப்பிட்டுதா, கிரேப்ஸை சாப்பிட்டுதா? நோ, the fox did not eat the grapes. ஏன்னா அதுக்கு கடைசி வரைக்கும் எட்டவே இல்லை. அடுத்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் இதுவரை திறன் வீடியோக்கள் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு வேணுமா? தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்துக்குமான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோக்கள், 75க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 3. மூன்றாவது கேள்வி. Why did the fox give up eating? ஏன் அது சாப்பிடுவதை விட்டு சென்றது? The fox tried again and again. அது மீண்டும் முயற்சி செய்தது. But kept failing. ஆனால் அதால் முடியல. So the fox gave up eating. ஸோ அதை பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க. What did the fox say to himself? அந்த ஃபாக்ஸு தனக்குத்தானே என்ன சொல்லி கொண்டது? இது அதில் இருக்கிற வரியை அப்படியே எழுதியிருக்கேன். I am sure the grapes must be sour anyway. ஸோ உறுதியாக நம்புகிறேன். என்ன நம்புகிறேன்? இந்த கிரேப்ஸ்லாம் புளிக்கும் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. What do you think about the fox? ஃபாக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? The fox consoled himself to be happy. அது தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொண்டு ஹாப்பியாக இருக்க முயற்சி செய்கிறது. அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் பார்த்து எழுதிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இதை பார்த்து எழுதட்டும்.